வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா மில்லட் ரிப்பன் பக்கோடா. மில்லட்னா சிறுதானியங்களில் வச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செய்யலாம்னு சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். இன்றைக்கி நான் கேப்ப மாவு, சும்மா கடையில் வாங்கின மாவு தான், அதில் வச்சு நான் செட்டிநாடு மசாலாலாம் சேர்த்து ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இதோட சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி வச்சோடனே நொறுங்கிடும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேசினில் நான் ஜல்லடையை வச்சுருக்கேன். ஜல்லடை வச்சுட்டு இந்த கேப்ப மாவு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இது நான் நிறுத்தும் எடுத்திருக்கேன். நல்ல நைஸான மாவு. இதை ஏற்கனவே சலிச்சுட்டேன், இருந்தாலும் திரும்பவும் நம்ம சலிக்கணும். அதனால் நான் இப்போ ஜல்லடையில் 1.5 கப் மாவு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. நான் நிறுத்து தான் நான் எடுத்திருக்கேன். 2 அளவும் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது 150 கிராம் அரிசி மாவு. இதுவும் நான் சலித்து தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு இருக்குது. நான் எல்லாமே மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இது பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணது. இது 1 கப்பு 100 கிராம் அளவுக்கு நான் நிறுத்தி எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம எல்லாமே அளவுகள் பார்த்து செஞ்சோம்னா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக வரும், கிறிஸ்பியாக. பாருங்கள், இந்த மாதிரி பொட்டுக்கடலையை தான் நான் பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சலிச்சுக்குவோம். எல்லாமே தனித்தனியாக ஏற்கனவே சலிச்சுட்டே இருந்தாலும் திரும்பவும் சலித்தாலும் அதில் கொஞ்சம் அந்த திப்பியாக வருது பார்த்திங்களா? இதை நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு 6 பல் பூண்டு. இது பெருசாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்திருக்கேன். சின்னமாக இருந்தால் ஒரு 8 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த சோம்பு எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்குவோம். இந்த பூண்டை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்குவோம். இந்த சோம்பை நம்ம கொஞ்சம் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ மற்ற எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இந்த பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உப்பு எல்லாமே கலந்ததுனால ஈஸியாக இருக்கும் இந்த மாவு கூட கலக்கிறதுக்கு. இப்போ இந்த மாவை நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை நல்லா ஒரு தடவை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 மாவு சேர்த்துருக்கோம். 3 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு அடுத்து இந்த மசாலா கூட பட்டர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக, சாஃப்ட்னஸ்க்காகவும் பட்டர் சேர்க்குறோம். 2 டீஸ்பூன், ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, அப்புறம் உதுந்து போயிடும். இதை கரெக்டாக நான் ஒரு சின்ன டீஸ்பூனில் எடுத்து 2 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் இந்த பட்டரும் மாவில் எல்லா இடத்துலையும் படுற லெவலுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். இப்போ நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணியெல்லாம் இல்லை, நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு பிசையணும். அப்போ தான் நல்லது. ஒரே போல் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி தெளித்து பிசையணும். பிசைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் பிசையணும். பாருங்கள், அப்படியே அழகாக ஸ்மூத்தாக மாவு வந்துருச்சு. நம்ம சப்பாத்தி மாவோட லூஸாக இருக்கணும். நம்ம எப்போவும் முறுக்கு மாவெல்லாம் செய்வோம் இல்லையா? அந்த லெவலுக்கு லூஸாக வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னாக்கா அது மேலே உள்ளதுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால தான் மூடி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிற தட்டு எடுத்து நம்ம அதில் முறுக்கு மெஷினில் போட்டுட்டு இப்போ இதில் கையில் தண்ணி தொட்டுட்டு இதை மாவை இந்த மாதிரி பிடிச்சி நம்ம மெஷினில் போட்டு
ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணலாம். எண்ணெயை நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம பிழியும் போது ஹை மீடியம், அதாவது மீடியம் ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது ரொம்ப ஃபுல் ஹையில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹையில் வச்சுருக்கணும். இந்த பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சான்னு டெஸ்ட் பண்ணிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மீடியம் ஹையில் வச்சுட்டு ஃப்ளேமை இந்த டைமில் இந்த மாதிரி பக்கோடாவை மேலே புழிஞ்சு விடணும். அதுவே கொஞ்சம் பீஸ் பீஸாக தான் விழுகும் இந்த மாதிரி பக்குவத்தில். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. உடனே நம்ம கரண்டி போடக்கூடாது. போட்டோன்னா அது ரொம்ப பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற நேரத்தில் நம்ம இதை திருப்பி விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா சீக்கிரமே இது ஆயிரும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இது வெந்துடும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. லைட்டாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் எடுத்து நம்ம இதை எண்ணெய் வடிகிறதுக்காக கொஞ்சம் வச்சுருவோம். இதில் ஜாஸ்தி எண்ணெயும் குடிக்காது. இதே பக்குவம் கரெக்டாக இருக்கணும். தண்ணியும் பார்த்து விட்டு நீங்கள் பிசையணும். இப்போ ஒரு இது எடுத்தாச்சு. இது மாதிரி அடுத்த இதுவும் போட்டாச்சு. இது மாதிரியே அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயை வந்து மீடியம் ஹையில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கோடாவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் எவ்வளவு பபுள்ஸ் வருது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. நான் வந்து இதை ஜாஸ்தி எடிட் பண்ணல, அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வரும்போது நான் திருப்பி விட்றேன். அதுக்கப்புறமா இது மொத்தமாக வந்து எண்ணெயிலேருந்து அப்படியே பபுள்ஸ் கம்மியாயிரும். கம்மியானதுக்கப்புறமா நம்ம உடனே எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம பிளேட்டில் போடும்போதே பாருங்களேன், இதிலேருந்து எடுத்த உடனேயுமே கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ அருமையான சவுண்டு வருது பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு புதிய ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் புதுசாக ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அடுத்த ஒரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.